சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றங்களுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. கடந்த 3 சீசன்களோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத காரணத்தால சிஎஸ்கே உடைய மதிப்பு தொடர்ச்சியா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால IPL 2027 சீசன்ல அதிரடியான கம்பேக்க கொடுக்கணும்ட்டு முடிவு பண்ணி இப்ப இருந்தே அதுக்கான வேலையிலையும் சிஎஸ்கே நிர்வாகம் தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அணிக்கு தேவையான வீரர்கள் யாரு, தேவையில்லாத வீரர்கள் யாருன்றது பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 சீசன்கள்ல சரியான பினிஷர் இல்லாததால தான் 170 ரன்களை கூட சேஸ் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இதனால தரமான பினிஷரை உருவாக்க சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்க. மேலும் அந்த பொறுப்பை தோனியே ஏத்துக்கிட்டாராம். கடந்த 3 சீசன்கள்லயும் சிவம் தூபே தான் பினிஷரா இருந்தாரு. ஆனா தூபேவால அபாரமா செயல்பட முடியல. அதனால இளம் வீரரை பினிஷர் ரோல்ல ஆட வைக்க தோனி திட்டமிட்டு கார்த்திக் சர்மாவை தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வச்சிருக்காரு. கார்த்திக் சர்மாவும் பயிற்சி ஆட்டங்கள்ல 90, 60, 50 பெரிய ரன்களை பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு அசத்தி இருக்காரு. மேலும் சென்னை சேப்பாக்கத்துல நடந்துகிட்டு இருக்க பயிற்சி வகுப்புல வேகப்பந்து வீச்சாளர்கள், சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தொடர்ச்சியா விளையாடி பெரிய பெரிய சாட்டுகளை ஆடி தோனியோட முழு நம்பிக்கையையும் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால இனி கார்த்திக் சர்மா தான் சிஎஸ்கே உடைய பினிஷரா இருப்பாருன்ட்டும், தூபேவுக்கு இனி அந்த வேலை இருக்காதுன்ட்டும் சொல்லப்படுது. இந்நிலையில இப்ப சிவம் தூபேவை ட்ரேடிங்ல இல்லனா ஏலத்துக்கு அனுப்ப தோனி முடிவு பண்ணி இருக்காருன்ட்டு கூட ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சிவம் தூபேவுக்கு இப்ப 33 வயசு ஆகுது. சமீப காலமாவே அவரோட பேட்டிங், பவுலிங் ரெண்டுமே முன்னாடி மாதிரி இப்ப சிறப்பா இல்ல. இதனால தூபேவை ட்ரேட்ல அனுப்பி இளம் வீரரை வாங்குற முயற்சியில ஈடுபட தோனி முடிவு பண்ணி இருக்காராம். குறிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன்ற அணிகள் கிட்ட பேசி தூபேவை அனுப்பிட்டு மாற்றா தரமான வீரரை வாங்க தோனி முடிவு பண்ணிட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. IPL 2026 சீசன்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா 11 மேட்ச்ல விளையாடி 32 ஆவரேஜ்ல 136 ஸ்ட்ரைக் ரேட்ல 295 ரன்களை அடிச்சிருந்தாரு. ஒரு போட்டியில அதிகபட்சமா 71 ரன்களை அடிக்க மொத்தம் 2 அரை சதங்களையும் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்ல, இருந்தாலும் இவரால தொடர்ச்சியா ரன்களை அடிக்க முடிஞ்சது. இவர் மட்டும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ரன்களை குவிச்சாரு அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப பயிற்சி ஆட்டங்கள்ல கார்த்திக் சர்மா பவர் ஹிட்டிங் பேட்டிங்கை வெளிப்படுத்துறதால IPL 2027 சீசன்ல கார்த்திக் சர்மா தான் பெரிய ஸ்டார் வீரரா இருப்பாருன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இவர் கூட 14.20 கோடிக்கு வாங்கப்பட்ட பிரசாந்த் வீரை ஏலத்துக்கு அனுப்ப சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சிஎஸ்கே நிர்வாகத்தோட சிவம் தூபேவை மாத்துற முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத நம்ம கமெண்ட் பாவுல கமெண்டா பதிவிடுங்க.